ஹாய் எல்லோருத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம திருச்செந்தூர் வரோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு நேரலை போட்டிருப்போம். திருச்செந்தூரும் வந்துட்டு இப்போ தான் நடந்து போய்ட்டு இரவு ஒரு 2 மணி இருக்கும். வந்துட்டு எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இறைவனை பார்க்க உள்ளே போயிட்டுருக்கோம். நான் விமல், நண்பர் விமல், அப்புறம் இன்னொரு அண்ணா, நம்மளுடைய நண்பர் மணிகண்டன் சொல்லிட்டு அண்ணா, அப்புறம் நம்ம அக்கா வந்திருந்தாங்க. எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க அவங்க 2 பேரும். நானும் நண்பரும் அப்படியே பேசிட்டு ஜாலியாக வந்திருக்கோம். கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆனால் எப்படியாவது இறைவனை பார்த்துருன்ற இதில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். லெஃப்ட்னா இருந்தால் லெஃப்ட், இது ரைட்டு. ஏன்னா இப்போ தான் உள்ள இந்த கோயில்கள், திருச்செந்தூர் கோயிலில் தான் வேலையாகிட்டுருக்கு. உள்ள எத்தனை பேர் தரிசனத்துக்காக வந்து எல்லாம் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா 4 பேரும் வந்துட்டு சாமி பார்க்க நின்றுட்டுருக்கோம். உள்ளே போயிட்டுருக்கோம். கூட்டம் பயங்கரமாக இருக்குது. முன்னாடி கியூ வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு பார்த்தாலே. அண்ணே, உங்களுடைய கருத்து என்னண்ணே? மடையண்ணே, கூட்டத்தில் முருகரை பார்த்து எவ்வளோ இருக்கு? பார்த்தீங்கன்னா க்யூவில் நின்றுருக்கும்போதே முருகர் வந்து நம்ம தலையை காணோம். தலையை திருப்பிட்டு இருக்கு. 2 இருந்ததே, அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இங்கே ஒன்று, மொத்தம் 3 இருக்குது. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று. தொகையை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா க்யூவில் நின்று போயிட்டு இருக்கும்போது முருகர் நம்மளுக்கு தனியாக யாரையும் பேசல. கூட்டங்களையும் தாண்டி தான் போயிட்டு இறைவனை வந்து வணங்க போகிறோம்.
ஏன்னா காலை 4 மணிலேருந்து க்யூவில் நின்று கிட்டத்தட்ட இன்னும் மணி வந்து மணி ஆகுது. ஆனால் மணி என்ன ஆகுது? மணி என்ன 8:10 ஆகுது. கிட்டத்தட்ட 8-4 மணி நேரமா? 4 மணி நேரம் நின்றுருக்கோம். இன்னும் இறைவனை பார்க்க போகல. ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. இந்த அத்தனை கூட்டங்களையும் கடந்து போய் தான் இறைவனை பார்க்க போகிறோம். நம்ம நேராக போய் இறைவனை பார்க்கட்டும். அந்த மாதிரி கூட்டங்களோட நின்று கால்வடையாக கஷ்டப்பட்டு போய் பார்க்கறது தான் ஒரு தனி இது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதான் நல்லாயிருக்குன்னு தோணுது. தலைவா, உன்னுடைய கருத்து என்ன தலைவா? இந்த கூட்டத்தில் இவ்வளோ நேரமாக நிற்கிறேன், அதை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா அவன் வந்துட்டு அடிக்கடி நம்ம இந்த சபரிமலைக்கு இந்த மாதிரிலாம் அந்த டைமில் வந்திருக்காரு விமல். நானும் வந்தேன். ஆனால் வந்துட்டு எப்பயோ ஒரு டைம் ஒரு 2 வருஷம் இருக்கும் வந்து, அதுக்கப்புறம் வரல. அதான் 6 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்க தெரியும். இப்போ வரைக்குமே 4 மணி நேரம் நின்றுருக்கோம். இது எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையா? இங்கே வரீங்க? எந்த ஊர்லேருந்து வரீங்க? புதுக்கோட்டையில் இருந்தா? ஓகேண்ணே. நீங்கள் எந்த ஊருக்கா? ஓகேக்கா. எவ்வளோ நேரமாக நின்றுருக்கீங்க நீங்கள்? 4 மணி நேரம். நீங்களும்மா? இப்போ இந்த வண்டி பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 6 மணி நேரம் நின்னோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாமியோட உண்டியல் காசு எண்ணியை வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போகிறனால வந்து பார்த்திங்கன்னா அது எண்ணி இது பண்ணுறதுக்காக அவ்வளோ நேரம் வந்து மக்களை நிற்க வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், அவருடைய உண்டியல் காசுகள் எடுத்து வந்து வண்டியில் ஏற்றுறது பாருங்கள். எத்தனை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா க்யூவில் எவ்வளோ நேரம் எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். நான் குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம். மணி 3 மணிலேருந்து இன்றைக்கி இப்போ மணி 9:30 ஆக போகுது. இன்னும் கூட்டத்தில் நடந்தான் போயிட்டுருக்கோம். வேர்த்து ஊற்றுனதை ஃபுல்லாக சட்டையெல்லாம் கழட்டி அவ்வளோ கூட்டம். ஃபுல்லாக அது பாதி பேர் குழந்தைங்களாம் வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க, வேறு ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் முருகனை பார்த்தே ஆகணுன்ட்டு நண்பனோடையும் அக்காவோடையும் ஒரு மனதைரியத்தோடு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எதனால் லேட் ஆச்சு அப்படின்னா, கோயிலோட உண்டியல் பணம் என்னதுனால ஒரு மணி நேரத்துக்கு நிற்க வச்சுட்டாங்க. 1 மணி நேரம் இல்லை, நிற்க வச்சு தான் அனுப்பிட்டு இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் நிற்க வச்சு அனுப்பிட்டு இருக்காங்க. வந்து திரும்பி பார்க்க முடியாமல் திரும்பி போயிட்டாங்க. வயசான மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் வந்துட்டு என்னென்னா இப்போ நிறைய குழந்தைங்க பெரியவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்களாம் வந்துட்டு அழுது, பெரியவங்களாம் அப்பா மணிண்ணா நம்ம இந்த திருச்செந்தூர் ட்ரிப்பை பற்றி உங்களோட கருத்து என்னன்னா? ஐயா வணக்கம். நாங்கள் நாமக்கல்லேருந்து வந்திருக்கோங்க ஐயா. திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தோம். நம்ம இங்கே கோயில் என்னங்க ஐயா சிறப்பு? ஐயாவே பெரிய சிறப்பு. எத்தனை வருஷமாங்க இருக்குது இந்த கோயில்? இதெல்லாம் 10,000 கலந்து இருக்கும்.
5000 வருஷம் இப்போ 10,000 கடல் அரிப்புலாம் வந்து கூட வந்துட்டு கடல் உள்வாங்கி கூட இது நிறைய சிலைகள்லாம் எடுத்தாங்க. அந்த சிலைகள்லாம் எங்கெங்கே வச்சுருக்காங்க கடல்லேருந்து எடுத்த சிலைகள்லாம்? வாங்கிட்டு அவருடைய அருள் வாங்கிட்டு இப்போ தான் அங்கேருந்து கிளம்புறோம் திருச்செந்தூர். இதில் என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள கருவறைக்குள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி பாட்டில் கொண்டு போகிறாங்க இல்லைங்களா? அந்த தண்ணி பாட்டிலாம் உள்ளுக்குள்ளேயே கோயிலுக்குள்ளேயே போட்டு வந்துடுறாங்க. நான் பார்க்கும்போது ரொம்பவும் மன வருத்தமாக இருந்தது. அதுனா நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டு இங்கே மொபைல் வந்து அனுமதி கிடையாது. அதனால் நம்ம காணொலி எடுக்க முடியல. எடுக்க வாய்ப்பு இருந்தால் அதையும் எடுத்து போட்டுருந்துருப்பேன். ஸோ அதனால் அதை பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு வரதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குறைகளை கடல்கிட்ட சொல்லும் போது தான். அப்படி நம்மகிட்ட சொல்ல வரும்போது அவருடைய இருக்கிற கோயிலை வந்துட்டு அவர் இருக்கிற ஒரு கருவறையை வந்துட்டு கோவிலை வந்துட்டு நம்ம குப்பைகளாக போடுறது அது முறையாக இருக்காது. அது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது. ஸோ இதுவுமே வரவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு அதை தவிர்த்துக்கோங்க. இது ஒன்று மட்டும் தான் நான் கேட்டுக்கிறேன். படைகள் வந்து பார்த்திங்கன்னா 5 படைகள் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே தான் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் மட்டும் தான் கடல் மட்டத்தில் இருக்குது. அது வந்து எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா கடல் அரிப்பு கடல் உள்வாங்கியது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் வந்தாலும் கோவில் முருகர் வந்து அப்படி தான் இருக்குது. இங்கே வர பக்தர்கள் மட்டும் குறையவே இல்லைங்க. கூட்டம் இன்றைக்கி அவ்வளோ ஒரு கூட்டம். 6 மணி நேரம் காலையில் 4 மணிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா 11 இருக்கும். இவ்வளோ நேரம் நின்று காத்திருந்து இறைவனை பார்த்தோம். ஆனால் அந்த காத்திருந்து நின்று பார்த்த அத்தனை வழிகளும் இறைவனை பார்த்த அந்த ஒரு 2 நிமிஷம் தாங்க எல்லாமே அப்படியே பறந்து போயிடுச்சு. பக்கத்தில் நின்று நல்லாவே தரிசிச்சிட்டோம். ஆமாம், நாங்கள் கூட ஃபஸ்ட்டு பயந்தோம் எங்களா இறைவனை இன்றைக்கி பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஆனால் இறைவன் வந்துட்டு நம்மளை கைவிடல. அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு இங்கே திருச்செந்தூரில் மட்டும் ஏன் வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு உள்ள சட்டை இதெல்லாம் இது பண்ணாமல் வெறும் உடம்போடு உள்ளே போயிட்டு இறைவனை வணங்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதனாலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சால் இந்த கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் வந்துட்டு இறைவனை வணங்கிட்டு போங்க நல்லபடியாக.